ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு தி ட்ரேட் பிரேக் டவுன். ஸோ ரீசெண்டாக வந்து நம்ம இந்த ட்ரேடை வந்து எடுத்துருந்தோம். ஸோ இது வந்து லைக் உங்களுக்கு பிக்சர் இங்கே போடுறேன். நம்மளோட டெலிகிராம்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இது ஒரு சூப்பரான மூவிஸ். கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ பாயிண்ட்டு அரௌண்ட் வந்து 500 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்ச் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பர்ட்டிகுலர் ட்ரேட் வந்து நான் என்னென்ன பிளான் பண்ணேன், எங்கேருந்து எனக்கு எப்படி வந்து ப்ரைஸ் வந்து இங்கேருந்து மேலே போகும் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ கைஸ், நீங்கள் வந்து லைக் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு புரியாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பர்ட்டிகுலராக நமக்கு கீ லெவல் வந்து பார்த்துருவோம். ஸோ எந்த கீ லெவலில் எப்படி வந்து நான் ட்ரேடை பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருந்துச்சு அப்படின்னா லைக் வந்து இந்த இந்த பர்ட்டிகுலர் வீக், அதாவது இந்த வீக் வந்து எனக்கு வந்து இந்த லோஸ் இருந்தது. அண்ட் தென் வந்து இந்த ஹைஸ் வந்து இருந்தது. ஸோ எனக்கு வந்து இதுதான் வந்து லைக் 2 லோஸ் மேஜர் வந்து லிக்விடிட்டியா இருக்கிறது. எனக்கு வந்து நான் வெயிட் பண்ணுனேன். வெயிட் பண்ணும்போது பிரைஸ் வந்து இந்த லோஸ ஸ்வீப் பண்ணுச்சு. விச் மீன்ஸ் ப்ரீவியஸ் வீக் லோவ வந்து லைக் ப்ரீவியஸ் வீக்கு லைக் எந்த வீக்கு 17th ஃபெப் 3rd வீக்குன்னு நெனைக்கிறேன். ஆமா. 3rd வீக்கோட போன மந்த் 3rd வீக்கோட கேண்டில். ஸோ நார்மலா வந்து இது ஒரு வீக்லி கேண்டில்னு வைங்களேன். அதோட லோஸ் வந்து இம்பார்ட்டன்ட் நமக்கு. அங்கருந்து வந்து ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ தென் வந்து நான் டெய்லிக்கு வந்தேன். டெய்லியில வரும்போது எனக்கு டெய்லிலயுமே வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான மண்டே, டியூஸ்டே வீக்லி ப்ரொஃபைல் அலைன் ஆச்சு. வீக்லி ப்ரொஃபைல்னா என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப மண்டே வந்து ஓப்பன் ஆகுது அப்டின்னா, நம்ம PO3 பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாரி தான். ஸோ எப்டின்னா, இப்ப மண்டே வந்து ஓப்பன் ஆகுது அப்டின்னா டியூஸ்டே வந்து லோ வைக்க வாய்ப்பு இருக்கு. டியூஸ்டேவோ, வெட்னஸ்டேவோ வைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரைஸ் வந்து புல்லிஷா வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிரும். இந்த ப்ரொஃபைல் தான் வந்து இங்க வந்து அலைன் ஆயிருக்கு. ஸோ மண்டே, டியூஸ்டே வந்து ஸ்வீப் பண்ணியிருந்தது. அதுவும் வந்து கீ லெவல் பிளஸ் வந்து டெய்லியோட 2 கீ லெவல் இருந்தது. ஸோ ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து லைக் என்ன சொல்றது? ஆ கண்மூடித்தனமாவும் என்டர் ஆக முடியாது. ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வெயிட் பண்ணுனேன். எனக்கு வேலிடா மார்க்கெட் வந்து ஒரு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுனேன். ஸோ டியூஸ்டே வந்து ஸ்வீப் பண்ணுச்சு. அண்ட் தென் வந்து நமக்கு அழகா வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஆ மேல வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வச்சுச்சு வித் எஃப்இஜி. ஸோ டிஸ்பிளேஸ்மென்ட்டோட வைக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ல உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா அழகா இருந்தது. ஸோ இந்த பிரைஸ்க்கும், இந்த பிரைஸ்க்கும் நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நல்ல ஃபோர்ஸா வந்து நமக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து குடுத்திருந்தது. அப்பயுமே வந்து நம்ம வெயிட் பண்ணணும். நான் வந்து எடுக்கல. நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, எனக்கு பிரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்க்கு வரணும். இதில பிரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் போட்டேன் அப்படின்னா, எனக்கு டிஸ்கவுண்ட்ல இருக்க ஒரு கீ லெவல். ஸோ நமக்கு வந்து இந்த இது இருந்தது. இந்த எஃப்இஜி வந்து கீ லெவலா இருந்தது. டிஸ்கவுண்ட்லயும் இருந்தது. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ இந்த டிஸ்கவுண்ட்ல வந்து இந்த எஃப்இஜி வந்து மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்ப பிரைஸ் வந்து நெக்ஸ்ட் வெட்னஸ்டே வந்து நமக்கு ஒரு நல்ல கிளாசிக் பை கேண்டில் வந்து நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுனேன். ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஏசியாவுக்கு அப்புறம் ட்ரூ டே ஓப்பன 00 மார்க் பண்ணிட்டு, என்னோட கீ லெவலான எஃப்இஜி லோயர் டைம் ஃப்ரேம் அங்க வந்து லைக் நான் வந்து பிளைண்டா என்டர் ஆக மாட்டேன். கீ லெவல்ல நமக்கு கன்ஃபர்மேஷன் குடுக்கணும். அப்ப வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வெயிட் பண்ணுனேன். வெயிட் பண்ணும்போது பிரைஸ் வந்து வெட்னஸ்டே வந்து ஓப்பன் ஆச்சு. வெட்னஸ்டே ஓப்பன் ஆயிட்டு எஃப்இஜி வந்து டேப் பண்ணுச்சு. டேப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். விச் இஸ் எஸ்எம்டி இந்த லோஸ்ல இருக்கான்னு செக் பண்ணேன். எஸ்எம்டி இல்ல. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 1 ஏஎம், 2 ஏஎம்ல நான் பொசிஷன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். ஸோ 2 ஏஎம் ஓப்பன் ஆனதுமே நான் என்ன பார்த்தேன் அப்படின்றத சொல்றேன். ஸோ 5 மினிட் வந்து போயிட்டேன். ஸோ 1 ஹவர்னா எப்பவுமே நான் வந்து என்ட்ரி டைம் வந்து 5 மினிட் யூஸ் பண்ணுவேன். அது வந்து பெட்டரா இருக்கும். ஸோ 2 ஏஎம்மோட PO3 வந்து அலைன் பண்ணுனேன். 2 ஏஎம் வந்து மார்க் பண்ணிட்டேன். ஓகே, மார்க் பண்ணியாச்சு. இப்ப பிரைஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். எனக்கு வந்து 2 ஏஎம் வந்து கீழ வந்துச்சு. ஓகே. இங்க வந்து டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு.
இங்க வந்து நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வந்து வேலிடா வந்து அ மார்க்கெட் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் குடுத்துருச்சு. குடுத்ததுமே நான் என்ன பிளான் பண்ணேன் அப்டின்னா, எய்தர் வந்து நீங்க இந்த எஃப்இஜி டேப் பண்ணதுக்கப்புறம் என்டர் ஆகலாம். பட் நான் வந்து இந்த ரீஜியன்லயே வந்து என்டர் ஆயிட்டேன். ஸோ இது கன்ஃபார்ம் ஆனதுமே என்டர் ஆயிட்டு என்னோட ஸ்டாப் லாஸ் இங்க வச்சேன். வச்சுட்டு அரவுண்ட் டிபி வந்து பார்த்தீங்கன்னா, லைக் வந்து 1:4 கிட்ட வந்தது. இந்த ஐஸ் ஓகே. இங்க வந்து வந்தது. ஸோ 1 ஹவர்ல பார்த்தோம் அப்டின்னா, இன்னும் கொஞ்சம் மேல வந்து என்டர் ஆயிருந்தேன். என்னோட ஸ்ப்ரெட்னால லைக் இங்க வந்து என்டர் ஆயிருந்தது. ஏன்னா ஓவரா டிஸ்ப்ளேஸ் ஆயிடுச்சு. அப்ப வந்து இந்த பர்ட்டிகுலர் ரீஜியன்ல கொஞ்சம் மேல வந்து என்ட்ரி பிளேஸ் ஆயிருந்தது. ஸோ இங்க என்டர் ஆயிட்டு என்னோட டிபி வந்து பார்த்தீங்கன்னா, நான் எங்க செட் பண்ணேன் அப்டின்னா, எய்தர் வந்து டிபியும் நமக்கு முக்கியம் தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் டேவோட ஹைஸ் இங்க வந்து ஸ்வீப் பண்ணியிருந்ததா, ஸோ எனக்கு வந்து இதோட ஹைஸ் லிக்விடிட்டி அண்ட் தென் இதோட ஹைஸ் லிக்விடிட்டியா இருந்தது. இப்போ 1 ஹவர்ல போனோம் அப்டின்னா, நமக்கு ஓவரால் ஹைஸ் வந்து இது. இதுதான் நமக்கு வந்து டிபி. இப்ப நான் என்டர் ஆயிட்டேனா, ஸோ என்டர் ஆயிட்டு மார்க்கெட் வந்து ஹோல்ட் பண்ணிட்டேன். எனக்கு அழகா வந்து இந்த ஹைஸ் எடுத்துருச்சு. ஸோ அரவுண்ட் வந்து இங்க 1:4 கிட்ட வந்து வந்தது. எஸ் 1:4 கிட்ட வந்து வந்தது. ஸோ இப்படிதான் கைஸ் இந்த என்ட்ரிய வந்து பிளான் பண்ணேன். நமக்கு வந்து என்ட்ரி கீழ எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே மாதிரி டிபியும் முக்கியம். இப்போ டிபிய வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு லைக் இந்த ஹைஸ்ல நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்க அப்புட்ன்னா, இங்க வரைக்கும் கூட ஹோல்ட் பண்ணலாம். பட் என்ன கேட்டா வந்து லைக் பிகினரா இருக்கீங்க அப்புட்ன்னா 1:2 பெட்டரா இருக்கும். ஸோ நீங்க வந்து அதுவே உங்களுக்கு போதும். ப்ராஃபிட் ட்ரேட் பண்றீங்க அப்புட்ன்னா 1:2வே போதும். நான் வந்து லைக் பிரேக் ஈவன் போட்டுட்டு ஹோல்ட் பண்ணனால ஹோல்ட் பண்ணேன். பட் எவ்ரி டைம் வந்து நீங்க இவ்வளோ பெரிய மூவ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது. பெட்டரா வந்து ப்ரீவியஸா இருக்க ஒரு ஸ்விங் ஹைல வந்து டிபி எடுத்துட்டு வர்றது பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லைக் நான் வந்து அந்த சீரிஸ்ல வந்து வீடியோஸ் கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதையும் வந்து பார்க்கல அப்டின்னா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, ஒரு ஷேர மட்டும் தட்டி விட்டுருங்க. அண்ட் தென் வந்து மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க கைஸ். புரிஞ்சுச்சு அப்டின்னா லைக் போடுங்க. தென் வந்து உங்க ஃப்ரெண்ட் யாராவது புதுசா வந்து ஐசிடி ட்ரேட் பண்றாங்க அப்டின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ திஸ் வீடியோஸ் அந்த அவங்களுக்கு வந்து லைக் பெட்டரா இருக்கும். லேர்ன் பண்றக்கு. ஸோ நான் வந்து உங்களுக்கு என்டையரா வந்து நான் எப்படி எடுக்கிறேன், என்ன பண்றேன் எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ புரிஞ்சுச்சு அப்டின்னா நம்மளோட டெலிகிராம்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் கீழ இருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன உங்களுக்கு வேணுமோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ போடுறேன். ஸோ தேங்க் யூ கைஸ்.